அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 2023லேருந்து 2025 வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி நடத்தின எக்ஸாமில் ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டின் ஆன்சர் மட்டும் இந்த இதில் நம்ம பார்க்க போகிறோம்ப்பா. இதில் ஜிஎஸ் சம்மந்தமான கொஸ்டின் மட்டும்தான்ப்பா இருக்கும். தமிழ் வீடியோ நம்ம அடுத்த இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இதில் ஜிஎஸ் சம்மந்தமாக என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதுக்கு நம்ம ஆன்சர் தெரியலனாலும் நம்ம எந்த மாதிரி ஆன்சர் எடுக்கலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். இரும்பு கடலை என அழைக்கப்படும் பனுவல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பதிற்றுப்பத்து தான் இரும்பு கடலை அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இந்த பதிற்றுப்பத்து சேர மன்னர்கள் பற்றி கூறும் நூல் தான் பதிற்றுப்பத்து. இது 8 தொகை நூல்களில் ஒன்று. பரிபாடல் அப்படிங்கிறது பாண்டிய மன்னர்களை பற்றி கூறும் நூல். இதை ஒரு இசை நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. பொருத்தமற்ற நாவல் வகையை கண்டறிய கீழ்காண்பானவற்றுள் எது வரலாற்று புதினத்தில் அமையாது, அதாவது வரலாற்று புதினத்தில் வராதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிவகாமியின் சபதம், யவனராணி, செம்பியான் செல்வி, இது எல்லாமே வரலாற்று புதினங்கள்ப்பா. சுந்தரி அப்படிங்கிறது வரலாற்று புதினத்தில் வராது. நெக்ஸ்ட்டு, சேக்கிழார் யாருடைய பாடல்களை மூல இலக்கியம் என குறிப்பிடுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருஞான சம்பந்தர் அவங்களோட இலக்கியங்களை தான் மூல இலக்கியம் அப்படின்னு சொல்லி சேக்கிழார் சொல்லியிருப்பாங்க. பெரிய புராணத்தை இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சேக்கிழார் அவர்கள் தான். திருநாவுக்கரசர்னு பார்த்தீங்கன்னா அப்பர்னு அழைக்கப்படுறவங்க தான் திருநாவுக்கரசர். சுந்தரர் தம்பிரான் தோழர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவாங்க. இந்த மாணிக்க வாசகர் 8ஆம் திருமுறைகளை தொகுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. 1967ஆம் ஆண்டு இந்து திருமண திருத்த மசோதா, அதாவது தமிழ்நாட்டில் அதை யார் அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் உங்களுக்கு ஆன்சர் தெரியலை அப்படின்னாலும் அதோட இயர்ஸ் பாருங்கப்பா. 1967 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1967 தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சிஎன் அண்ணாதுரை அவர்கள் தான் இருந்திருப்பாங்க. அப்போ யார் பீரியடில் அதை இயற்றுனாங்களோ அவங்க தானே அந்த இதுக்கு அனுமதி கொடுத்துருப்பாங்க. அப்போ 1967 இந்து திருமண திருத்த மசோதாவுக்கு அறிமுகப்படுத்தினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சிஎன் அண்ணாதுரை அவர்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ஆன்சர் தெரியலை அப்படின்னா அது எந்த இயர்ஸ் இல்லை அதோட சம்மந்தப்பட்டவங்க யார் வருவாங்கன்னு பார்த்து நீங்கள் ஆன்சர் எடுக்க பாருங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். 1962ஆம் ஆண்டு தேர்தலில் பேரறிஞர் அண்ணா போட்டியிட்டு தோல்வியடைந்த தொகுதி எது? 1962 அண்ணா அவர்கள் போட்டியிட்டு எந்த தொகுதியிலிருந்து தோல்வி அடைந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் தொகுதியிலிருந்து தான் தோல்வி அடைந்தாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. தென்னிந்திய நல உரிமை சங்கம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் சொல்லுவாங்கல்லப்பா. அது எந்த வருஷம் உருவாக்குனாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1916 தான் அது உருவாக்கியிருப்பாங்க. நடேசன் அப்படிங்கிறவங்களும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை உருவாக்கியிருப்பாங்க. பின்னால் இதான் நீதி கட்சி அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் அடைஞ்சு பெரியார் அவர்களை தலைமையில் கொண்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் இதை சுயமரியாதை இயக்கமாக மாற்றிருப்பாங்க. அரசியலிருந்து விலகி சமூக பிரச்சனைக்காக போராடின இயக்கமாக கொண்டு போயிருப்பாங்க. இந்த தென்னிந்திய லிபரல் ஃபெடரேஷன் 3 பத்திரிகைகளை நடத்தும்பா. 3 பத்திரிகை என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கு மொழியில் ஆந்திரா, இங்கிலீஷில் நீதி, தமிழில் திராவிடன் அப்படின்னு சொல்லி 3 பத்திரிகைகளையும் நடத்துவாங்க. அதில் நீதி அப்படிங்கிற ஆங்கில பத்திரிகை மக்களிடையே பெரிய வரவேற்பை பெற்றதுனால இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படிங்கிற பேரை நீதி கட்சி அப்படின்னு சொல்லி பேர் மாற்றிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். பெரியார் ஈவே ராமசாமி அவர்கள் எந்த ஆண்டு சேலத்தில் மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாட்டை நடத்தினார்? அதாவது மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாட்டை பெரியார் அவங்க சேலத்தில் எந்த வருஷம் நடத்தினாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1971 தான் நடத்தினாங்க. நெக்ஸ்ட்டு, சுப்பிரமணிய பாரதியார் தனது இளமை பருவத்தில் இருந்தே கவிதை படைக்கும் ஆற்றல் உடையவராக இருந்தார். அதாவது பாரதி அவங்க இளமை பருவத்திலிருந்தே கவிதை எழுதிக்கிட்டு இருந்தாங்க. அவருக்கு பாரதி என்ற பட்டம் கொடுத்தாங்க. அந்த பாரதிங்கிற பட்டத்தை கொடுத்த மன்னன் யார்? அப்பொழுது அவங்க பாரதி அவர்களுக்கு வயது என்ன அப்படிங்கிறதான்ப்பா கொஸ்டின். அப்போ பாரதி அவங்களுக்கு பாரதி அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தது யார் அப்படின்னா எட்டயபுர மன்னன் தான் கொடுத்தாங்க. அந்த பாரதியின் பட்டம் வாங்கும்போது அவங்களோட வயசு 11. அதுக்கு முன்னாடி அவங்களோட பேர் சுப்பிரமணியன் அப்படின்னு சொல்லி தான் இருந்திருக்கும். சரிங்களா?
நெக்ஸ்ட் பாருங்கள், உலகில் எந்த நூலுக்கு அடுத்தபடியாக திருக்குறள் அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவிலியம், அதாவது பைபிள்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நூலுக்கு அடுத்தபடியாக தான் திருக்குறள் வந்து அதிகமான மொழியில் வந்து மொழிபெயர்த்திருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், குடும்பம் என்னும் சொல் முதலில் இடம்பெற்ற நூல் எது? குடும்பம் அப்படிங்கிற சொல்லு முதல்ல எந்த நூலில் இடம்பெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறளில் தான் வந்து குடும்பம் அப்படிங்கிற சொல் வந்து முதல்ல இடம்பெற்றிருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, அந்தனர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான் அப்படிங்கிறது குறள்பா. அந்த குறளுக்குரிய பொருள் பாருங்க, ஒவ்வொரு நாட்டிலும் அந்தந்த நாட்டின் பண்பாட்டின்படியே வந்து ஒழுக்க வரம்பு இருக்கும். பிராமணன் வேதத்தை மறந்தானா மறக்கவில்லையா என்பது தமிழ்நாட்டில் ஆய்வுக்குரியது அன்று. அவன் தமிழ் ஒழுக்கத்தை கடைபிடித்தானா இல்லையா என்பதே அதன் ஆய்வுக்குரியதான். ஆகவே இவ்வொழுக்கத்தினாலேயே அவன் உயர் குலத்தவனாம் என்பதும் அது கெட்டவிடத்து தாழ்ந்த குலத்தவனாகி விடும் என்பதும் தமிழ் நூல் முடிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த குறளுக்குரிய பொருளா. அப்போ இந்த குறளுக்குரிய பொருள்னு பார்த்தீங்கன்னா குறளும் பொருளும் பொருத்தமற்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம திருவள்ளுவர் பார்த்திங்கன்னா எந்த ஜாதியையுமே எந்த சமூகத்தையுமே வந்து அவங்க வந்து கரெக்டாக அதை சொல்லி அப்படி பேசியிருக்க மாட்டாங்க. அது போக தமிழ் அப்படிங்கிற வார்த்தை வந்து திருக்குறளில் இடம்பெற்றிருக்காது. அப்போ இதில் தமிழ்நாடு அப்படின்னு வந்திருக்கிறதுனால தமிழ் அப்படின்னு வந்திருக்கு. ப்ளஸ் இவங்க குலத்தை பற்றி பேசியிருக்கிறதுனால இது திருக்குறளுக்கான பொருளாக அமையாது. அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா குறளும் பொருளும் பொருத்தமற்றன அப்படிங்கிறதான் சரியான ஆன்சர். சரிங்களா? இந்த எளிமையான திருக்குறளை பற்றி இந்த எளிமையான விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருந்தாலே இந்த குறளுக்கு பொருள் என்ன அப்படின்னு நமக்கு தெரியலைனாலும் நம்ம எளிமையாக நம்ம ஆன்சர் எடுத்துடலாம். நெக்ஸ்ட் பாருங்க, கதரின் வெற்றி நாடகம் மூலம் தேசிய உணர்வை தூண்டியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேப்போ கிருஷ்ணசாமி. அவங்க தான் கதரின் வெற்றி அப்படிங்கிற நாடகம் மூலியமாக வந்து தேசிய உணர்வை வந்து ஊட்டியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பிங்களத்தை பிங்கள முனிவரால் இயற்றப்பட்டது. அதாவது பிங்களம் அப்படிங்கிற நூல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து பிங்கள முனிவர் வந்து இயற்றினாங்க. திவாரக முதல்வரின் புதல்வர் தான் வந்து இந்த பிங்கள முனிவர் அப்படின்னு சொல்கிறாங்க. திவாகர முதல்வர் இருக்காங்கல்ல, அவங்களோட பையன்தான் வந்து இந்த பிங்கள முனிவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு கூற்றுமே வந்து சரிதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்களையும் இயல்களையும் கொண்டது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தொல்காப்பியம் வந்து 3 அதிகாரங்களையும் 27 இயல்களையும் கொண்டது அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, சீனாவைக்கு முதலில் தூதுக்குழுவை அனுப்பிய சோழ மன்னன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜேந்திரன் அவர்கள் தான் சீனாவைக்கு முதல்ல தூதுக்குழுவை அனுப்பியிருப்பாங்க. ப்ளஸ் அவங்க அவைக்கு வந்த சீனா தூதுக்குழுவை வந்து வரவேற்றவங்க ரெண்டுமே யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜேந்திரன் அவர்கள் தான். இந்த முதலாம் ராஜராஜன் அவர்கள் தான் இந்த தஞ்சை பெரிய கோயிலை வந்து கட்டியிருப்பாங்க. இந்த முதலாம் குலோத்துங்கன் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த சோழ சாளுக்கிய அப்படிங்கிற மரபை வந்து தோற்றுவிச்சவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முதலாம் குலோத்துங்கன் அவர்கள் தான். சுங்கம் தவிர்த்த சோழன் அப்படின்னு அழைக்கப்படுறதும் இந்த முதலாம் குலோத்துங்கன் அவர்கள் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, தமிழ்நாட்டில் அதிகமாக மாங்குரேவ் காடுகள் காணப்படும் மாவட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் தான் அதிகமான மாங்குரேவ் காடுகள் வந்து காணப்படும். ஏன்னா அதிகமான மழைப்பொழிவு வந்து கடலூர் சைடு இருக்கும் இல்லைங்களா, அதனால் அங்கே தான் வந்து இந்த பிச்சாவரம் காடுகள் வந்து கடலூர் சைடு தானே இருக்குது. அப்போ அதிகமான மாங்குரேவ் காடுகள் வந்து கடலூரில் தான் இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இந்திய மருந்துகள் மற்றும் ஹோமியோபதியை உள்ளடக்கிய சுகாதார திட்டமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்திய மருந்துகள் மற்றும் ஹோமியோபதியை உள்ளடக்கிய சுகாதார திட்டம்னு சொல்லியிருக்காங்க. இது தமிழ்நாட்டில் COVID-19 தொற்று நோயை கட்டுப்படுத்தவும் தடுக்கவும் உதவின. அது என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் அப்படிங்கிற திட்டம் தான் வந்து COVID-19 தொற்று நோயை கட்டுப்படுத்தவும் தடுக்கவும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், பழங்குடி சமூகத்தின் திருமணம் என்பது, அதாவது பழங்குடியினர்லாம் அந்த பழங்குடியினர் சமூகத்தில் திருமண முறைகள் இருக்குல்ல, அந்த திருமண முறைகளை அவங்க என்ன மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓர் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க திருமண முறையை வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள்,
பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களுக்கான பராமரிப்பு மற்றும் நலச்சட்டம் 2007 மாநிலத்தில் செயல்படுத்தப்பட்டு நடைமுறைக்கு வந்த நாள். அதாவது 2007 மாநிலத்தில் செயல்படுத்தினாங்க. நடைமுறைக்கு எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29/9/2008 தான் நடைமுறைக்கு வந்துச்சு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. மூத்தோர் பராமரிப்புக்கான நலச்சட்டம் 2007, நடைமுறைக்கு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 29/9/2008. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்திய அரசியலமைப்பு 335வது பிரிவு இடஒதுக்கீட்டை எதற்கு வழங்குகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டியல் சாதியினர் பழங்குடியினருக்கு அரசு பணியில் இடஒதுக்கீடு வழங்குகிற ஆர்டிக்கல் தான் இந்த 335. நெக்ஸ்ட்டு, தமிழ்நாட்டில் பயிர் உற்பத்திக்காக அதிக பரப்பளவு நிலம் பயன்படுத்தப்படுகிறது. அதாவது தமிழ்நாட்டில் எந்த பயிர் உற்பத்திக்காக அதிக பரப்பளவு நிலம் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லுக்கு தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தமிழ்நாட்டில் பின்வரும் தொழில்களில் ஒன்று மத்திய அரசால் மேற்கொள்ளப்படவில்லை. அதாவது தமிழ்நாட்டில் தொழில்கள் நடக்குது இல்லைங்களா, அதில் எந்த தொழில் மத்திய அரசால் மேற்கொள்ளப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்துஸ்தான் ஃபோட்டோ ஃபிலிம்ஸ் அப்படிங்கிறது மத்திய அரசு கண்ட்ரோலில் தான் இருக்குது. நெய்வேலி நிலக்கரி கழகம்ங்கிறதும் மத்திய கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது. சேலம் இரும்பு எஃகு ஆலைங்கிறதும் மத்திய அரசாங்கம் தான் நடத்துகிறாங்க. தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் அப்படிங்கிறதான் தமிழ்நாடு நடத்துகிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு, தென்னிந்திய விடுதலை இயக்கம் உருவாக்கப்பட்ட டேஸ் ஊக்குவிப்பிற்காக, அதாவது இந்த சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் எந்த நோக்கத்திற்காக உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிராமண அல்லாதவர்கள் அரசியல் நலனை பெறணும் ப்ளஸ் கல்வி நலனை பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பை உருவாக்குனாங்க. இப்போ பிராமணர் அல்லாதவர்கள் அரசியல் நலன் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கல்வி சீர்திருத்தத்திற்காக வள்ளலாரால் துவங்கப்பட்ட நிறுவனங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இதை கொஸ்டினை கவனமாக படிங்கப்பா. கல்வி சீர்திருத்தத்திற்காக அவங்க என்னென்ன துவங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சன்மார்க்க போதினி அப்படிங்கிறதும் சமரச வேத பாடசாலை அப்படிங்கிற ரெண்டும் வள்ளலார் அவர்கள் கல்வி சீர்திருத்தத்துக்காக தொடங்கினாங்க. அப்போ 1 and 2 தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. டேஸ் என்பது தான் 3ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களால் 1ஆம் வகுப்பு புத்தகத்தை படிக்க முடியாததற்கு காரணம். அதாவது எதனால் ஒரு 3ஆம் வகுப்பு படிக்கிற மாணவன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற மாணவனோட புக்கை படிக்க முடியலை, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மதிப்பெண் எடுப்பதற்கு ஏற்ற அளவில் பெரும்பாலும் கல்வியின் தரம் இருப்பது இல்லைங்கிறாங்க. அதாவது கல்வியின் தரமே அவங்க எவ்வளோ மதிப்பெண் வாங்குறாங்க அப்படிங்கிறதுக்கான அந்த அளவுலேயே அது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுதான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஏன்னா வருகை அதிகரிப்பு வராது, பெற்றோர்கள் படித்தவர்களாக இல்லைங்கிறது வராது, கல்வி அறிக்கையின் ஆண்டு நிலை அப்படிங்கிறது வராது. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், அதுக்கு ஆப்ஷன் என்ன வருது அப்படின்னு பாருங்கள், அதை தொடர்ந்து நீங்கள் ஆன்சர் எடுக்க பாருங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அடுத்து வர்றது எல்லாமே ஒரு 25 கொஸ்டின் மேக்ஸ் வரும்பா. மேக்ஸ் நம்ம ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷனோட மேக்ஸ் வீடியோ நம்ம தனியாக கொடுக்கலாம். இப்போ நம்ம ஜிஎஸ்க்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கிறத மட்டும் பார்த்துட்டு போகலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். குருட்டு மனப்பாடம், அதாவது மனைவழி கற்றல் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதை எந்த கல்வியோடு தொடர்புபடுத்தி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, செயலாற்ற கற்றல், அதுதான் குருட்டு மனப்பாடம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். மேலே குறிப்பிட்டுள்ள சொற்களுக்கு அர்த்தமுள்ள வரிசையில் வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன சொற்கள் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கப்பா. தேர்ந்தெடுத்தல், பயிற்சி, நேர்காணல், நியமனம், விளம்பரம், விண்ணப்பம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு எது ஃபஸ்ட்டு வரும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு விளம்பரம் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் விண்ணப்பிப்பாங்க, அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, நேர்காணல் வைப்பாங்க, அதுக்கப்புறம் தேர்ந்தெடுப்பாங்க, அதுக்கப்புறம் நியமனம் வைப்பாங்க, அதுக்கப்புறம் பயிற்சி கொடுப்பாங்க. சரிங்களா? அப்போ இதில் கரெக்டான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பாருங்கள். 5, 6, 3, 1, 4, 2 தான். அதாவது 5 முதல்ல அவங்க விளம்பரம் கொடுக்கறது. நெக்ஸ்ட்டு அவங்க ஒரு வேலைக்கு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி கொடுக்குறாங்கல்ல, இல்லை இந்த கால்ஃபர் பண்ணுறாங்கல்ல, அதுதான்ப்பா விளம்பரம் கொடுக்குறது. ரெண்டாவது நம்ம அதுக்கு அப்ளை பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்குரிய அப்ளிகேஷன்.
தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ போஸ்ட்னா இன்டர்வியூ, எக்ஸாம் எழுதுனா எக்ஸாம் வைப்பாங்கல்ல, அதுதான் வைப்பாங்க. நேர்காணல் வச்சு நம்மளை செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, நமக்கு வந்து பயிற்சி கொடுப்பாங்க இல்லைங்களா, எப்படி எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பயிற்சி கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங்கில் நம்ம கரெக்டாக அவங்க சொல்கிறதெல்லாம் செஞ்சுட்டோன்னா நம்மளை என்ன செய்வாங்க, அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா. அப்போ ஃபோர்த் ஒன். செகண்ட் ஒன் என்ன, அடுத்து நம்மளை அப்பாயின்மெண்ட் பண்ணிவிட்டு நமக்கு பயிற்சி கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து விளம்பரம் கொடுப்பாங்கப்பா. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணதுக்கு பிறகு அப்ளை பண்ண கேண்டிடேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க யார் யார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுப்பாங்கல்ல. தேர்ந்தெடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, நம்ம நியமனம் பண்ணிவிட்டு நமக்கு பயிற்சி கொடுப்பாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு நோக்கம் அல்லது இலக்குடன் மனதில் படிப்படியாக சிந்தித்தலை வரையறுக்க பயன்படுத்தும் சொல். அதாவது ஒரு நோக்கத்துக்காகவும் ஒரு இலக்குடனும் நம்ம மனதில் படிப்படியாக சிந்தித்தலை வரையறுத்துருக்க பயன்படுத்துகிற சொல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுத்தறிதல் அப்படிங்கிறதான் அதனோட சொல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் எந்த மாதிரி ஆன்சர் நீங்கள் எடுக்கணும்னா, அவங்க என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த 4 ஆப்ஷனில் எது அவங்க கேட்ட கொஸ்டினுக்கு வந்து சூட்டபிளாக இருக்கும் அப்படிங்கிறத யோசனை பண்ணித்தான்ப்பா நம்ம ஆன்சர் எடுக்க முடியும். நம்ம ஒரு மைண்ட் செட்டில் ஆன்சர் பண்ணுவோம், டிஎன்பிஎஸ்சி ஒரு மைண்ட் செட்டில் ஆன்சருக்கு வெளியிடுவாங்க. அதனால் அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து இதை நீங்கள் ஆன்சர் எடுக்க பாருங்கள். சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மரபணு வெளிப்பாட்டை நெறிப்படுத்துவதற்கான ஒப்பரன் மாதிரியை வந்து முன்மொழிந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேக்கப் மற்றும் மோனோடு. அவங்க தான் வந்து மரபணு வெளிப்பாடை நெறிப்படுத்துவதற்கான ஒப்பரன் மாதிரியை வந்து முன்மொழிந்தாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு பொறுத்துக கொடுத்துருக்காங்கப்பா. என்ன மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நீர்மண்டலம், நிலமண்டலம், உயிர் மண்டலம், அயனி மண்டலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து நீங்கள் எளிமையாக என்ன இந்த பக்கம் கொடுத்துருக்காங்கங்கிறத பொறுத்து நீங்கள் ஈஸியாக நீங்கள் ஆன்சர் எடுத்துடலாம்ப்பா. இதில் பாருங்கள், நமக்கு உயிர் மண்டலம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உயிர் மண்டலம்னா நமக்கு என்ன வரும், அதில் நீர், நிலம், வளிமண்டலம், காற்று இருக்கணும் இல்லைங்களா, அது எல்லாம் இருந்தால் தானே நம்மளால் உயிர் வாழ முடியும். அப்போ நீங்கள் அந்த இதுக்கு உயிர் மண்டலம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் நீர்மண்டலம், நிலமண்டலம் மற்றும் வளிமண்டல உயிர்கூறுகள் அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சாலே நீங்கள் ஈஸியாக ஆன்சர் எடுத்துடலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், நம்ம முதல்ல இருந்தே பார்த்துட்டு வருவோம். நீர்மண்டலம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்னு பாருங்கள், புவியின் நீர் நன்னீர் உப்பு நீராக உள்ளது அப்படிங்கிறது தான் நமக்கு நீர்மண்டலமாக வருது. நெக்ஸ்ட்டு நிலமண்டலம் என்னன்னு வரும்னு பார்த்தீங்கன்னா புவியின் மேலோடு மற்றும் கீழ்ப்பகுதி தான் நிலமண்டலம். உயிர் மண்டலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீர், நில மற்றும் வளிமண்டலத்தோடைய உயிரின கூறுகள். அயனி மண்டலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்பமண்டலத்திற்கு 50 கிலோமீட்டருக்கு மேல் அமைஞ்ச எல்லாமே வந்து அயனி மண்டலம். அப்போ இதில் ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா 3241 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அறிவியல் என்னும் சொல் தோற்றுவாய் மொழி, அதாவது சயின்ஸ் அப்படிங்கிற சொல்லோட தோற்றுவாய் மொழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லத்தீன். அதாவது அறிவியல் அப்படிங்கிற சொல்லு எந்த மொழியை சார்ந்தது அப்படின்னு கேட்குறாங்கப்பா, லத்தீன் மொழியை சார்ந்தது தான் இந்த அறிவியல். பொருள் உணராமல் கற்றல், அதாவது பொருள் தெரியாமல் ஒன்றை நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி கீழே கொடுத்துருக்காங்கப்பா. கணிதம் மற்றும் அறிவியலில் சூத்திரங்களை மனப்பாடம் செய்ய பயன்படுகிறது. திரும்ப திரும்ப மனப்பாடம் செய்யும் முறை, சேமிக்கப்பட்ட தரவை புரிந்து கொள்வது தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மூணுமே வந்து கரெக்டு தான்ப்பா. ஏன்னா நம்ம பொருள் உணராமல் அதை கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் நமக்கு கிடையாது. மனப்பாடமே நம்ம ஒன்றுமே தெரியாமல் அதை மொட்டை மனப்பாடமாக பண்ணிடலாம். மொட்டை மனப்பாடம் பண்ணுறோன்னா அதுக்கு பேர் என்ன, நமக்கு பொருள் உணராமல் கற்றுக்கிறதா. அந்த மனப்பாடம் பண்ணுறது நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கணிதம், அறிவியல் சூத்திரங்களை வந்து நம்ம மனப்பாடம் செய்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகும். இப்போ மூணுமே கரெக்டான ஆன்சர் தான். நெக்ஸ்ட் பாருங்கள், பிர்ஜி மகாராஜாவிற்கு டேஸ் ஆண்டு சங்கீத நாடக விருதும் மற்றும் டேஸ் ஆண்டு பத்ம விபூஷன் விருதும் வழங்கப்பட்டதுங்கிறாங்க. அதாவது பிர்ஜி மகாராஜான்னு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எந்த வருஷம் சங்கீத நாடக விருது கொடுத்தாங்க, எந்த வருஷம் பத்ம விபூஷன் விருது கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி தான்ப்பா கேட்குறாங்க. 1964 வந்து அவங்களுக்கு சங்கீத நாடக விருது கொடுத்தாங்க. 1986 வந்து அவங்களுக்கு பத்ம விபூஷன் விருது கொடுத்தாங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு சங்கீத நாடக விருது கொடுத்தாங்க, அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு வந்து பத்ம விபூஷன் விருது கொடுத்தாங்கன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், எது இந்தியாவில் உள்ள கட்சி அமைப்பினை சிறப்பியல்பான அம்சம் அல்ல அப்படிங்கிறாங்க. நம்ம இந்தியாவில் கட்சி என்ன இருக்குல்ல, அதில் எது வந்து சிறப்பியல்பான அம்சம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பயனுள்ள வலுவான மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட எதிர்க்கட்சி வந்து நம்ம அரசியலமைப்பு இதில் வந்து கிடையாது. அதனால் அதுதான் நம்ம அரசியலமைப்போட சிறப்பான அம்சம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, பின்வரும் மூலக்கூறுகளில் எது நுண்ணலை அடுப்பில் உணவை சமைக்க காரணமாகிறது? மைக்ரோ ஓவன் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து நம்ம உணவை சமைக்கிறோம் இல்லைங்களா, அது எதன் அடிப்படையில் வந்து அந்த உணவை வந்து சமைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா H2O. அந்த உணவுப் பொருட்களில் இருக்க நீரின் அடிப்படையில் தான் வந்து அது வந்து உணவை வந்து சமைக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தனிமைப்படுத்தப்பட்ட வார்டுகளில் உள்ள COVID-19 நோயாளிகளுக்கு மருந்து மற்றும் உணவை வழங்குவதற்காக ரோபரில் உள்ள இந்திய தொழில்நுட்ப கழகத்தின் அதாவது IITPA அவங்களால வடிவமைக்கப்பட்ட பாட் திட்டத்தின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வார்டு பாட். அதாவது நம்ம COVID-19 டைமில் வந்து நிறைய கூட்டம் கூடக்கூடாது அப்படிலாம் சொல்லியிருந்தாங்கல்ல, அது மாதிரி நோயாளிகளுக்கு மருந்து மற்றும் உணவு வழங்குவதற்காக நம்மளோட IIT வந்து ஒரு பாட் அப்படிங்கிற திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. அதை எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வார்டில் வந்து நோயாளிகளாக இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு மருந்து கொடுக்கறதுக்காக தயாரிக்கப்பட்ட ரோபரில் வச்சு அவங்களுக்கு மருந்து கொடுக்கறதுக்காக தயாரிக்கப்பட்டது தான் இந்த பாட் திட்டம். நெக்ஸ்ட் பாருங்கள். இந்தியாவில் மியூசியம் ஆன் வீல்ஸ் அதாவது நடனமாடும் அருங்காட்சியகம் வந்து எப்போ அறிமுகப்படுத்தினாங்கன்னா 1965 தான் வந்து இந்தியாவில் மியூசியம் ஆன் வீல்ஸ் அப்படிங்கிறது வந்து அறிமுகப்படுத்தினாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். இந்திய சீரம் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட COVID-19 தொற்றுக்கு எதிராக செயல்படும் ஒரு வைரஸ் கடத்தி தடுப்பூசி எது? அதாவது சீரம் நிறுவனம் தயாரித்த நம்ம COVID-19 தடுப்பூசி எதுன்னு பார்த்தீங்கன்னா கோவிஷீல்டு அப்படிங்கிறது தான் சீரம் நிறுவனம் வந்து தயாரித்தாங்க. இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க? சீரம் வந்து ஷீல்டு நிறுவனம் தயாரித்தாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். இந்தியாவில் 1952களில் அழிந்து போன ஆப்பிரிக்க நாடான நமீபியாவில் இருந்து கொண்டு வரப்பட்ட 8 சிறுத்தைகளை நம்ம பிரதமர் வந்து 17/9/2022 அன்று எங்கு விடுவித்தார்னு பார்த்தீங்கன்னா குணோ தேசிய பூங்காவில் தான் அவங்க வந்து அந்த சிறுத்தைகளை வந்து விடுவிச்சாங்க. அது எப்போன்னு பாருங்கள், 17/9/2022. அந்த சிறுத்தை எங்கேருந்து கொண்டு வரப்பட்டதுன்னா ஆப்பிரிக்க நாடான நமீபியாவில் இருந்து கொண்டு வந்தாங்க. குணோ தேசிய பூங்காவில் விட்டாங்க. இந்த குணோ தேசிய பூங்கா எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள். பின் வருவனவற்றில் தேசிய நீர்வழி அதாவது NW1 ஆனது டேஸ் நகரங்களை இணைக்கிறது. அலகாபாத் ஹால்டியா அப்படிங்கிறது தான் இந்த தேசிய நீர்வழி 1 வந்து இணைக்கக்கூடிய பகுதி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 2021 எண்ணெய் இயற்கை வாயு நிறுவனம் இந்தியாவின் முதல் களிப்பாறை வாயு இருப்பு பின்வரும் மாநிலங்களில் எந்த மாநிலங்களில் கண்டுபிடிக்கப்பட்டது? அதாவது களிப்பாறை வாயு அப்படிங்கிற ஒரு வாயு வந்து எந்த மாநிலத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளத்தில் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இந்தியாவின் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எப்பொழுது இயற்றப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1972 தான் வந்து இந்த வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் வந்து இயற்றியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவில் மிகப்பெரிய உப்பு ஏரி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்கா ஏரி அப்படிங்கிறதான் நம்ம இந்தியாவுடைய மிகப்பெரிய உப்பு ஏரி. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய உப்பு ஏரி, அதாவது உப்பு அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்பு அப்படியே உப்பு கரிக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் சிறுத்துக்குவோம் இல்லைங்களா, அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மிகப்பெரிய உப்பு ஏரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலிக்கா ஏரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மேலடுக்கு காற்று சுழற்சியான ஜெட் ஓட்டம் வந்து காணப்படக்கூடிய அடுக்கு, அதாவது ஜெட் ஓட்டம் இருக்குது இல்லைங்களா, அந்த ஓட்டம் வந்து எங்கே காணப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரோபோஸ்பியர் அப்படிங்கிற அடுக்கில் தான் வந்து இந்த ஜெட் ஓட்டம் வந்து காணப்படும். நெக்ஸ்ட் பாருங்கள். யாருடைய வழிகாட்டுதலின்படி மொஹஞ்சதாரோ மற்றும் ஹரப்பாவில் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்டது? அதாவது யார் வந்து மொஹஞ்சதாரோ ஹரப்பாவில் அகழ்வாராய்ச்சி செய்ய வந்து வழிகாட்டுனாங்கன்னு பார்த்தீங்கன்னா சர் ஜான் மார்சல்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க வழிகாட்டுதலின்படி தான் மொஹஞ்சதாரோ ஹரப்பாவில் வந்து ஆராய்ச்சி செஞ்சாங்க. நெக்ஸ்ட்டு, அரசின் வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகள் குறித்து கூற்றுக்கள்ல தவறானது எது? அதாவது அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்குல்ல, TPSPன்னு சொல்லுவாங்கள்ல, இது அயர்லாந்து நாட்டிலேருந்து எடுத்திருக்கோம்.
அது குறித்த கூற்றுக்களில் தவறானது எதுன்னு பாருங்கள். நீதிமன்றங்கள் வழி நடைமுறைப்படுத்தலாம் அப்படிங்கிறது வந்து தவறுப்பா. ஏன்னா இந்த டிபிஎஸ்பி வந்து நீதிமன்றங்கள் வழியால் வந்து நடைமுறைப்படுத்த முடியாது. இது வந்து ஒரு அரசாங்கத்துக்கான ஒரு அறிவுறுத்தல் மட்டும்தான் வந்து இந்த டிபிஎஸ்பி. கிராம பஞ்சாயத்துக்கள் அமைப்பையும் குடிசை தொழிலையும் வந்து ஊக்குவிக்கிறதுங்கிறது சரிதான். 14 வயதிற்கு கீழ் உள்ள சிறுவர்களுக்கு கட்டாய இலவச கல்வி அப்படிங்கிறதும் சரிதான். பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாடு அப்படிங்கிறதுமே சரிதான். நெக்ஸ்ட் பாருங்க, 4 உன்னத உண்மைகளால் வழங்கப்பட்ட பௌத்த மதத்தின் அடிப்படை கோட்பாடுகளில் சேராதது, அதாவது பௌத்த மதத்தோட அடிப்படை கோட்பாடில் எது சேராது அப்படின்னு பாருங்க. துன்பத்திற்கான காரணம், துக்கத்தின் முடிவு, அதெல்லாம் வந்து அவங்க அடிப்படை கோட்பாடுகளில் வந்து இருக்குது. சேராததுன்னு பார்த்தீங்கன்னா இறப்பற்ற ஆன்மா அப்படிங்கிறதான் பௌத்த கோட்பாட்டில் வந்து சேராது. நெக்ஸ்ட்டு, வேசரா பாணி கட்டிடக்கலை வந்து இப்படியும் அழைக்கப்படுகிறது. அதாவது வேசரா பாணி அப்படிங்கிறது சாளுக்கியர் காலத்து கட்டிடக்கலையோட பாணி தான் இந்த வேசரா பாணி. அதனால இந்த வேசரா பாணியை என்ன சொல்லுவாங்கன்னா சாளுக்கியர் பாணி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இந்திய மொழிகளுக்கான மத்திய நிறுவனம் எங்கே அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் தான் வந்து இந்திய மொழிகளுக்கான மத்திய நிறுவனம் வந்து அமைஞ்சிருக்கு. இதை நீங்கள் டெல்லி அப்படின்னு நீங்கள் ஆன்சர் எடுத்துடக்கூடாதுப்பா. மொழி அப்படின்னு வரும்போது பெங்களூர் வந்துட்டாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், தாரிக் இ சிர்சா என்ற நூலினை எழுதினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்பாஸ் கான் சர்வானி. அவங்க தான் வந்து இந்த தாரிக் இ சிர்சா அப்படிங்கிற நூலை வந்து எழுதினாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், கீழ் காண்பானவற்றுள் இல்துமிஷை பற்றி கூறும் சரியான கூற்று எது அப்படின்னு பாருங்க. இவங்க இல்துமிஷ் அவர்கள் வந்து குத்புதீன் ஐபக்கின் அடிமையாக இருந்தார் அப்படிங்கிறது சரிதான்ப்பா. சின் இ இலாகியை தோற்றுவித்தார் அப்படிங்கிறது ராங்ப்பா. குதுப்பினாரின் முக்கிய பகுதிகளை வந்து கட்டினார் அப்படிங்கிறதும் கரெக்டு தான். ஏன்னா அந்த குதுப்பினாரை வந்து குத்புதீன் ஐபக் அவர்கள் கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க இறந்து போனதுக்கு பிறகு இல்துமிஷ் அவர்கள் தான் அந்த பணியை வந்து கட்டி முடிச்சிருப்பாங்க. இந்த இல்துமிஷ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபக்கோட மருமகன் தான் வந்து இந்த இல்துமிஷ் அவர்கள். அவங்கள அடிமையின் அடிமை அப்படின்னு சொல்லி அவங்கள அழைப்பாங்க. குப்தின் ஐபக்கோட பையன் ஆரம்சா வந்து திறமையற்றவங்களாக இருந்ததுனால இந்த இல்துமிஷ் அவர்கள் வந்து பதவிக்கு வந்திருப்பாங்க. அப்போ இதில் கரெக்டுன்னு பார்த்தீங்கன்னா 1 and 3 மட்டும்தான் கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, ஹரப்பா நாகரிகத்தின் தடயங்களை முதலில் கண்டறிந்த அறிஞர் யார்? அதாவது ஹரப்பா நாகரிகத்தின் தடயங்களை ஃபஸ்ட்டு கண்டெடுத்த அறிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அவர்கள் தான் இந்த ஹரப்பா நாகரிகத்தோட தடயங்களை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த மொஹஞ்சதாரோ ஹரப்பாவை அகழாய்வு செய்கிறதுக்கு உத்தரவிட்டவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் ஜான் மான்சர் அவர்கள். ரெண்டையுமே பிரித்து பார்த்துருங்கப்பா. தடயங்களை கண்டுபிடிச்சது கன்னிங்ஹாம் அவர்கள், அகழாய்வுக்கு உத்தரவிட்டது சர் ஜான் மான்சர். நெக்ஸ்ட்டு, லோக் ஆயுக்தா தனது வருடாந்திர அறிக்கையை வந்து யாருக்கு சமர்ப்பிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த லோக் ஆயுக்தா அப்படிங்கும்போது நம்ம மாநில அளவில் ஏற்படுத்தப்பட்ட நிறுவனம் தான் இந்த லோக் ஆயுக்தா. அப்போ அவங்க வருடாந்திர அறிக்கையை யாருக்கு கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநருக்கு தான் வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சரியான பொருத்தத்தை வந்து தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. சட்டப்பிரிவு 226 வந்து உயர்நீதிமன்றத்திற்கான நீதி புனராய்வு சம்பந்தமான ஆர்டிக்கல் தான் 226. சட்டப்பிரிவு 32 உச்சநீதிமன்றத்திற்கான நீதி புனராய்வு. சட்டப்பிரிவு 40 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைன்னு சொல்லியிருக்காங்க. அது ராங்ப்பா. ஏன்னா சட்டப்பிரிவு 40 அப்படிங்கிறது நமக்கு டிபிஎஸ்பியில் வரும். சட்டப்பிரிவு 51A அரசு நெறிமுறை கோட்பாடுங்கிறது தவறுப்பா. ஏன்னா சட்டப்பிரிவு 51A அடிப்படை கடமைகளில் வரும். சரிங்களா? அப்போ இதில் சரியான பொருத்தம்னு பார்த்தீங்கன்னா 1 and 2 மட்டும்தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ராஜமன்னார் குழுவை பற்றி கீழ்காணும் சொற்றொடரில் எது சரியானது அப்படின்னு பாருங்க. ராஜமன்னார் குழு வந்து 1968ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ராங்ப்பா. ஏன்னா ராஜமன்னார் குழு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது மத்திய மாநில உறவுகளை ஆராய்ச்சி செய்வதற்காக அமைச்சிருப்பாங்க. 1969 அமைச்சிருப்பாங்க. இக்குழு வந்து 1971 அதன் பரிந்துரைகளை வந்து கொடுத்துருப்பாங்க. ஒன்றிய மாநில அரசுகளுக்கான உறவுகளை ஆராய்ப்பதற்கான அமைக்கப்பட்ட குழு தான். அப்போ 2 and 3 கரெக்டு, 1 மட்டும் ராங்கு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள்,
கீழ்வரும் அமைப்புகளை சிறியதிலிருந்து பெரியது என வரிசைப்படுத்துக. அதாவது சின்னதுலேருந்து பெருசு எதுன்னு பார்த்தீங்கன்னா, சின்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம சபை. அந்த கிராம சபைகள்லாம் சேர்ந்தது தான் கிராம ஊராட்சி. கிராம ஊராட்சியெலாம் சேர்ந்தது ஊராட்சி ஒன்றியம். அந்த ஊராட்சி ஒன்றியம்லாம் சேர்ந்தது தான் மாவட்ட ஊராட்சி மன்றம் அப்படிங்கிறது. இப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 3, 2, 4, 1. நெக்ஸ்ட் பாருங்கள், கீழுள்ள பகுதியை படித்து அதன் அடிப்படையில் உங்கள் விடையை அமைக்கவும். அதாவது இந்த பத்திக்கு சம்பந்தமாக என்ன ஆன்சர் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்கப்பா. இந்த பத்தியை விட்டு வெளியே போய் ஆன்சர் எடுக்கக்கூடாதுப்பா. இந்த பத்திக்கில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அது சம்மந்தமாக மட்டும்தான் ஆன்சர் எடுக்கணும். என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். சபாநாயகர் அவையில் இல்லாத சமயங்களில் துணை சபாநாயகர் அவையை நடத்துவார். சபாநாயகர் எவ்விதம் தேர்ந்தெடுக்கப்படுகிறாரோ அவ்விதமே துணை சபாநாயகரும் அவையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதை போலவே அவர் நீக்கப்படுகிறார். இவர் பாராளுமன்ற குழுவின் உறுப்பினர் ஆகும் பொழுது தானாகவே அவரது தலைவராவது இவரது சிறப்பு. மேற்காணும் கருத்துக்களோடு கீழ்கண்டவற்றில் எது மிகச் சரியாக பொருந்துகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கருத்துக்கள் யாருக்கு சரியாக பொருந்துது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு பாராளுமன்ற குழுவின் உறுப்பினர் ஆகும் பொழுது முன்னாள் அலுவலர் குழுவின் தலைவராகிறார். அதாவது அவங்க பாராளுமன்ற குழுவின் உறுப்பினர் ஆகும்போதே அவங்க முன்னாள் அலுவலர் குழுவின் தலைமை ஆகிறார் அப்படிங்கிறது தான் அவங்களோட சிறப்பாக இருக்குது. சரிங்களா? இந்த பாராவை பொறுத்த வரைக்கும் அந்த லைன் தான் சிறப்பாக எடுத்து சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்கான இந்த பாராவிலேருந்து நமக்கு எடுக்கக்கூடிய ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா சி மட்டும்தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அரசு வழிகாட்டி நெறிமுறைகள் என்பது அடிப்படை உரிமைகளை மீறி செயல்படக்கூடாது அப்படிங்கிற உச்சநீதிமன்றம் எந்த வழக்கில் தீர்ப்பு சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை மாகாண மிஸ் செண்பகராஜன் துறை வழக்கு 1951 தான் அவங்க இந்த தீர்ப்பை சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கீழ்காணும் கூற்றுக்களை பரிசீலிக்க சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். மண்டல் குழுவை அமைத்தது மொராசிங் தேசாய் அரசாங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, அரசாங்க பணிகளில் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு 1993 நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இந்திராசானி விசஸ் ஒன்றிய அரசு வழக்கு இடஒதுக்கீடு தொடர்பானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மூணுமே கரெக்டு தான்ப்பா. ஏன்னா மண்டல் குழுவை மொராசிங் தேசாய் அவர்கள் தான் அமைச்சிருப்பாங்க. எதுக்கு அமைச்சிருப்பாங்கன்னா, இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடை நடைமுறைப்படுத்த சம்மந்தமாக தான் அமைச்சிருப்பாங்க. அந்த இடஒதுக்கீடு 1993 நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. இந்திரா சகானி அவர்கள் இந்த இடஒதுக்கீடு சம்மந்தமாக தான் கோர்ட்டில் கேஸும் போட்டிருப்பாங்க. அப்போ மூணுமே கரெக்டான ஆன்சர் தான். நெக்ஸ்ட் பாருங்கள். தேசிய வளர்ச்சி குழு செயல்பாட்டுக்கு எப்போ அது செயல்பாட்டுக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 6, 1952 தான் இந்த தேசிய வளர்ச்சி குழு நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படிங்கிறது செயல்பாட்டுக்கு வந்திருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள். 2வது ஐந்தாண்டு திட்டம் டேஸ் அடிப்படையாக கொண்ட மாதிரியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த 2வது ஐந்தாண்டு திட்டம் எதன் அடிப்படையில் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெகலனோபிஸ் அவங்க மாதிரி அடிப்படையில் தான் இந்த 2ஆம் ஐந்தாண்டு திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். தமிழ்நாட்டோட திட்டக்குழுவின் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு வரும்போது முதலமைச்சர் வந்துடுவாங்கப்பா. நமக்கு மத்தியில் அப்படிங்கும்போது பிரதமர் வருவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தமிழ்நாட்டின் வேளாண் ஏற்றுமதி மண்டலங்கள் எங்கே அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேளாண் ஏற்றுமதி மண்டலங்கள் தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருக்குன்னு பாருங்கள். ஓசூர், ஊட்டி, நிலக்கோட்டை இந்த 3 இடங்கள்லையுமே வேளாண் ஏற்றுமதி மண்டலங்கள் இருக்குது. மதுரையில் வேளாண் ஏற்றுமதி மண்டலங்கள் கிடையாது. நெக்ஸ்ட் பாருங்கள். $5 டிரில்லியன் அப்படிங்கிற இந்திய பொருளாதாரம் என்ற குறிக்கோளை வைத்திருக்கும் ஆண்டு, அதாவது இந்திய பொருளாதாரம் எப்போ 5 டிரில்லியன் அப்படிங்கிற இலக்கை எட்டும் அப்படின்னு குறிக்கோளை நம்ம இந்தியா எப்போ வச்சுருந்தோன்னு பார்த்தீங்கன்னா 2024-25 தான் வச்சுருந்தோம். இது முக்கியமான கொஸ்டின்ப்பா, இதை கவனமாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். மக்கள் தொகை பெருக்கல் முறையில் உயரும் போது உணவு உற்பத்தி கூட்டல் முறையில் உயர்கிறது அப்படிங்கிற கருத்தை கொண்ட கோட்பாட்டோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்துலின் மக்கள் தொகை கோட்பாடு அப்படிங்கிற கோட்பாடு தான் மக்கள் தொகை பெருக்கல் முறையில் உயரும்போது உணவு உற்பத்தி கூட்டல் முறையில் உயருது அப்படிங்கிற கருத்தை சொன்னாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, மால்சுத்தீன் அவங்களோட மக்கள் தொகை கோட்பாடு தான். நெக்ஸ்ட்டு, இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரி சட்டம் நடைமுறைக்கு எப்பொழுது வந்ததுன்னா
ஜூலை 1 2017 தான் வந்து இந்த ஜிஎஸ்டி வந்து நடைமுறைக்கு வந்தது. நெக்ஸ்ட்டு, இந்திய அரசானது ரயில்வே நிதிநிலை அறிக்கையை மத்திய நிதிநிலை அறிக்கையுடன் இணைந்து செயல்படுத்த துவங்கிய ஆண்டு எப்பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2017-18 தான் வந்து இந்த ரயில்வே நிதிநிலை அறிக்கை வந்து மத்திய நிதிநிலை அறிக்கையோட ஜாயின் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் நிகழ்வுகளை வந்து காலவரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. இதில் வேவல் திட்டம் பாருங்கள், 1945 தான் வேவல் திட்டம். மவுண்ட் பேட்டன் திட்டம் 1947, அமைச்சரவை தூதுக்குழு திட்டம் 1946, சிம்லா மாநாடுமே வந்து 1945. அப்போ இதில் சரியான காலவரிசை என்னன்னு பார்த்தீங்கன்னா வேவல் திட்டம், சிம்லா மாநாடு, அமைச்சரவை தூதுக்குழு திட்டம், மவுண்ட் பேட்டன் திட்டம். இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு ஆப்ஷன் எடுக்க தெரியலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து விடுதலை பெறதுக்கு வந்து மவுண்ட் பேட்டன் திட்டம் தான் ஜூன் 3, 1947 கடைசியாக கொண்டு வந்திருப்பாங்க. அதுதான் கடைசியாக வரும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சாலே இதுக்கு வந்து நீங்கள் எளிமையாக ஆன்சர் பண்ணிடலாம். இதில் பாருங்கள் 2 அப்படிங்கிற முடிகிறது வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. நீங்கள் ஈஸியாக அந்த மாதிரி ஆன்சர் எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், வல்லபாய் படேலுக்கு சர்தார் அப்படிங்கிற பட்டம் வந்து எந்த விவசாயிகளால் வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்தோலி விவசாயிகளால் தான் இந்த வல்லபாய் படேல் அவர்களுக்கு வந்து சர்தார் அப்படிங்கிற பட்டம் கொடுத்தாங்க. ஏன்னா இந்த பர்தோலியில் வந்து அவங்க இந்த விவசாய போராட்டத்துக்கு வந்து தலைமை ஏற்று இவங்க நடத்தியிருப்பாங்க. அதில் தான் வந்து இவங்க ஒரு சமூக தலைவராக வந்து உருவெடுக்க அந்த பர்தோலி சத்தியாகிரகம் தான் உதவி இருக்கும். அதனால் அந்த விவசாயிகள் தான் சர்தார் அப்படிங்கிற பட்டத்தை வந்து வல்லபாய் படேல் அவர்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்திய தேசிய இயக்க நிகழ்வுகளை சரியாக வந்து காலவரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. இதில் பாருங்கப்பா, இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கம் தோற்றம் பார்த்திங்கன்னா 1885, சைமன் குழுன்னு பார்த்திங்கன்னா 1927, தன்னாட்சி இயக்கம்னு பார்த்திங்கன்னா 1916, அமைச்சரவை தூதுக்குழுன்னு பார்த்திங்கன்னா 1946. அப்போ இதில் சரியானது எதுன்னு பார்த்திங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ், அதுக்கப்புறம் வந்து நமக்கு தன்னாட்சி இயக்கம் 1916, அதுக்கப்புறம் சைமன் குழு 1927, அமைச்சரவை குழு வந்து 1946. இதுலேயுமே வந்து நீங்கள் அமைச்சரவை தூதுக்குழு தான் கடைசியாக வந்துச்சு அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் எளிமையாக ஆன்சர் எடுத்துடலாம். 4வதுக்கு கடைசியாக வருது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு எந்த இதுக்கு ஆன்சர் தெரியுதோ அது எங்கே வரும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பூனே சர்வானிக் சபா அப்படிங்கிறத நிறுவனவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜி ரானடே அவர்கள் தான் பூனே சர்வானிக் சபா அப்படிங்கிற அமைப்பை வந்து நிறுவியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ரவீந்திரநாத் தாகூரின் பரிந்துரைப்படி கொண்டாடப்படும் வங்க பிரிவினை தினம், அதாவது ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் வந்து வங்க பிரிவினை சம்பந்தமாக வந்து ஒரு விழா வந்து கொண்டாடி இருப்பாங்க. அது எந்த விழான்னு பார்த்தீங்கன்னா ரக்ஷா பந்தன் தினம் அப்படிங்கிறதான் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் வந்து கொண்டாடி இருப்பாங்க. இதே வந்து நம்ம திலகர் என்ன கொண்டாடி இருப்பாங்கன்னா கணபதி ஓமம், கணபதி விநாயகர் சதுர்த்தி மாதிரி அந்த இது கொண்டாடி இருப்பாங்கப்பா. ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் வந்து ரக்ஷா பந்தன் தினம் கொண்டாடி இருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களால் எப்போது தூக்கிலிடப்பட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 1799 தான் வந்து கட்டபொம்மனை வந்து தூக்கிலிட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் அப்படிங்கிற நூலை எழுதினவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் அப்படின்னா மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் அவர்கள் தான் இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் அப்படிங்கிற நூலை வந்து எழுதியிருப்பாங்க. நம்ம இந்த வீடியோவில் மொத்தம் 200 கொஸ்டின் நம்ம ஜிஎஸ் பார்த்துருக்கோம்ப்பா. நம்ம எல்லாமே கலந்து பார்த்துருக்கோம். இது 2023 25 வரைக்கும் கேட்ட கொஸ்டின் பேப்பரில் உங்களுக்கு ஜிஎஸ் மட்டும் நம்ம பிரித்து எடுத்து கொடுத்துருக்கோம்ப்பா. இன்னும் அடுத்து உங்களுக்கு வரதில் மிச்ச கொஸ்டின் எல்லாம் பார்த்துடலாம். ஏன்னா இதில் வந்து ஒரு 1400 பக்கம் வரைக்கும் வந்து இருக்குப்பா. அடுத்தடுத்து வர்ற வீடியோவில் அடுத்தடுத்து நம்ம பார்த்துடலாம். தமிழுமே உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் கொடுத்துடலாம். ப்ளஸ் மேக்ஸுக்கு வந்து உங்களுக்கு ப்ரீஃபாக ஒரு வீடியோ கொடுத்துடலாம். இதோட இந்த வீடியோவில் வந்து இந்த 200 கொஸ்டின் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஆன்சர் தெரியலை அப்படின்னாலும் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதை வச்சு ஆன்சர் எடுக்கணும் அப்படிங்கிறதும் கொஸ்டின் எப்படியெல்லாம் வருது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டும் உங்களுக்கு இந்த 200 கொஸ்டினில் உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம்ப்பா. நான் அடுத்தடுத்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொடுக்கலாம். அடுத்தடுத்து வர்ற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.